ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஜி விலாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த வாரம் என்னோட தாய்மாமா, ஃபஸ்ட்டு தாய்மாமா, ஓகேங்களா, அவங்க வந்து அவங்களோட கடமைகள் செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து வரப்போகிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நம்ம செகண்ட் மாமா வந்து லாஸ்ட் வீக் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக் வந்து இவங்க ஷெடியூல் பண்ணாங்க. மோஸ்ட்லி இதுதான் லாஸ்ட்டு விசிட்டுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆமாம், அவ்வளோதான். வேறு எல்லாம் செய்கிறவங்க எல்லாம் செஞ்சாச்சு. ஸோ இவங்க தான் லாஸ்ட்டு கடமைகள் செய்ய போகிறாங்க. ஸோ இது இன்னொரு நான் என்ன கிளியர் பண்ணோன்னா, இது வந்து வளகாப்பு ஃபங்க்ஷனும் இல்லை, இது வந்து அந்த மெயின் ஃபங்க்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவும் இல்லை. மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஜெட் டு கம், ஓகேங்களா. மெயின் ஃபங்க்ஷன் இன்னும் கிராண்டாக நாங்கள் வந்து பெங்களூரில் வந்து செய்வோம் மோனாக்கு. அது நீங்கள் வந்து ஸ்டே டியூன்ட் இருங்க. அது இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் எப்போ பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு வந்து இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டப்படி வந்து அவங்க மோனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்மால் ரிச்சுவல் தான் பண்ணுறாங்க. இந்த பூ முடித்தல் அப்படின்றாங்களா, அதுதான் அது, வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க வீடியோ பார்த்து எவ்வளோ வளகாப்பு பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு. வளகாப்பு இல்லை, வளகாப்பு வந்து மெயின் எல்லாம் அந்த குடும்பம், நம்ம குடும்பம், எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு மண்டபத்துலையோ இல்லை எங்கேயோ நம்ம எங்கே பிளான் பண்ணிக்கிறோம் அங்கே பண்ணுறது தான் ஃபங்க்ஷன். இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுது, இன்றைக்கி மோனா எப்படி ரெடியாக போகுது, இன்றைக்கி என்ன சாரீ கட்டுது, நாங்கள் எப்படி இன்றைக்கி டிஷ் என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க. ஆல்ரெடி அவங்க செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. நம்ம வீட்லேயும் வந்து கொஞ்சம் டிஷ்ஷு செய்கிறோம் இங்கே. சரி வாங்க, நம்ம கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜு மாமா ஃபேமிலியிலேருந்து வராங்க வீட்டுக்கு வரிசை வைக்க. அதனால் நம்ம க்ளீன் பண்ணுறோம், மீன் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எஸ், பரவாயில்ல, எவ்வளோ க்ளீனாக இருக்குது. 100% இது ஒரே ஒரு கவுச்சு கூட இருக்காது. ஆமாம், டேடி மாதிரி யாரும் க்ளீன் பண்ண முடியாது. அவ்வளோ க்ளீனாக எல்லாம் வந்து சும்மா அடாசா சும்மா இப்படி அப்படி இப்படி போட்டு போட்டுருவாங்க. க்ளீனாக இருக்கும்மா, எந்த வாசனையும் இருக்காது. ஆமாம், நல்லா. இதுக்கு டிப்ஸ் இது சஸ்பென்ஸ் டிப்ஸ் வந்து சஸ்பென்ஸ், ஏன் வாசனை வராதுக்கிறதுக்கு. அது வந்து எங்களோட அப்படியே சீக்ரெட் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஏன் வாசனை வரக்கூடாது, நீங்க ஊர் சுத்தமாக பண்ணுறோம். தாமுவே அசந்துருவாரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மகம் மம்மி மசாலா மிக்ஸ் பண்ணாங்க, நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஆமாம், ஆனால் டேடி அப்ளை பண்ணால் கரெக்டாக பிடிச்சிடும். இது எவ்வளோ நேரம் டேடி ஊறணும்? இது ஒரு 1 hour இதில் ஃப்ரீசரில் வச்சுட்டா அப்போதான் கெட்டியாக பிடிச்சிக்கும். அப்புறமா சாப்பிடலாம். ஒரு நாள் முன்னாடி பண்ணாதான் இன்னும் நல்லது, இன்னும் டேஸ்ட். இப்போ மசாலாலாம் போட்டு வச்சுக்கோங்க. சூப்பர். இது வந்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன். ஓகே, ஒரு 1 hour கழிச்சு 1 hour கழிச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரை பண்ணோம் இன்னும் நல்லா, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மசாலாலாம் நல்லா பிடிக்கணும். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ரெடி ஆகினுங்கிறாங்களோ, ரெடி ஆகினுக்குது. என்ன மீன் மீது அன்றைக்கி சாப்பிட்டோமே, அந்த மீன் சாப்பிட்டு எனக்கு ஹீட் ஆகிட்டு கண்ணால் எரியுது. ஆமாம், ஹீட் பாடி வேறு நம்மளுது, கண்ணெல்லாம் ஹீட் எரியுது ஃப்ரெண்ட்ஸ். பர்னிங் சென்சேஷன் ஆகுது எனக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹீட். இது என்ன மீன்மே சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் மட்டும் நம்ம வீட்டில் அதான் ஃப்ரையிங் நீங்கள் தான். ஸோ நம்ம வீட்டில் ஒன்லி ஃபிஷ் ஒன்லி இன்னைக்கு. மற்ற ஐட்டம்கெல்லாம் வெளியேருந்து வருது, மாமா எடுத்துன்னு வராங்க. தெரியும். லாஸ்ட் டைம் கூட அப்படிதான், கபாப் கூட சின்ன மாமா வந்து இங்கே தான் வந்து செஞ்சாங்க. அதுதான் சூடா, இதெல்லாம் சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஃப்ரை எல்லாம் கோஇன்சிடென்ஸ். கரெக்டாக நீ கீழே வந்த அவங்கள வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். என்னது மம்மி தான் நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மோனாவோட காஸ்ட்யூம் இன்னைக்கு. பாருங்கள், கியூட்டு, அழகி, நைஸ். வாமா, மறுபடியும் வெல்கம். வாரம் வெல்கம். ஹாய். டிஃப்ரெண்டா இருக்கா
அவன் வந்து இப்போ யூத் இல்ல மாறினா இருக்கா, கெட்டப் சேஞ்ச் பண்ணா இருக்கா அவன். வாங்க 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 வாங்க, வெல்கம் வெல்கம். ஆமா ஆமா, இதுக்கு பேசாம இங்கே இருந்துக்கலாம் மாமி. ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாட்டு ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிறாங்க இன்னைக்கு. முதல்ல நான் தான் எத்தனை வந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபீவர், அப்படியே சர்க்குலேட் ஆகுது. வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். வாங்க 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 வாங்க. சிட் 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 சிட். எங்க ரிக்கி வரலையா? வரேண்ணா. டேய் மல்லு மாதிரிடா, கேரளா பையன் மாதிரி. அந்த சாட்டா இல்ல இல்ல, இப்போ கொஞ்சம் திக்கா நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. பேட்ச் பேட்சா இருந்துச்சு, மீசை இருக்குல்ல. ஆமா, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்குது. எல்லாருக்கும் ரவுண்ட் வந்துச்சு. பலுடாமா பலுடா, அதுக்குதா. ஐயோ ஷாரன் யாருன்னா வாய்ஸ் டப்பிங் கொடுக்கணும் போல. கொஞ்சம் வாய்ஸ் வருது, வாய்ஸே வரல. இப்படி அந்த ஸ்வீட் அங்க வச்சுருக்காங்க பாருங்க. மைசூர் பாக் பார்த்தோன்னா அப்படியே 32 பல்லு வெளில தெரியுது. போன டைம் மைசூர் போனா பாருமா, அங்கேயே அடை பிடிக்குது. மைசூர் பாக் வேணும், மைசூர் பாக் வேணும்னு. வாங்க தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸ்வீட் இது சுகர் கேக் வந்துச்சுன்னா ஒன்னு ரெண்டு சாப்பிட்டா பரவாயில்ல, லைட்டா. இந்த விட்டா அது ஃபுல்லா, அந்த பேக் ஃபுல்லா சாப்பிடும். அது ஒளிச்சின் லட்டு சாப்பிட்டு திரும்ப பார்த்தா வாயா அனுமான் மாதிரி இருந்துச்சு. மாட்டிக்கிச்சு மகள வாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பெரிய மாமா அவங்க சைட்ல இருந்து மோனக்காக. எனக்கு 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்மெல் அடிக்குது. ஜமாய் ஜமாய். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மாமா, ஃபேமிலிக்கு ஹெட் இவர் தான். இப்போ இதுக்கு முன்னாடி தாத்தா இருந்தாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி தாத்தா இல்ல. மாமா அப்படியே எனக்கு அண்ணன். எஸ், இது ரெஜிஸ்டர் பண்ண வராங்க. எல்லாரும் அக்கா அக்கா நினைச்சிருக்காங்க. இவங்க தான் லாஸ்ட் கடைக்குட்டியே, இவங்க தான் லாஸ்ட். ஸோ இவர் ஃபர்ஸ்ட், போன வாரம் பாத்தீங்களா அவர் செகண்ட், இவங்க தான் தேர்ட். ஸோ இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பார்க்கறதுக்கு 2 பேருமே சின்னதாகிறாங்க. ஆமா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாரம் வாரம் வந்து பிரியாணி வந்து நின்றுச்சு. இந்த வாரம் வந்து கீ ரைஸ். வெரி குட், நல்லது தான். பிரியாணி சாப்பிட்டு கீ ரைஸு, கபாப்பு, அப்புறம் பெப்பர் சிக்கனு, ஃபிஷ்ஷு, ஆஃப் பாயிலு, ஃப்ரை. இல்ல மோனாக்கு வந்து ஆஃப் பாயில் இல்லை, பாயில்டு பிடிக்காது. இது ஃபுல்லு கேக் வச்சுடு. ஃப்ரைடு. போய் சாப்பிடுவோம். செல்ல குத்திங்க சாப்பிட்டீங்களா? கம்முன்னு இருங்க. வச்சுட்டு பாரு. அஸ்கி வயசுல பேசினா எங்களுக்கு கேட்காது. ஜோரா சொல்லு. ஆசை முட்டமா கத்தினுங்கிறாங்க. உனக்கு ஃப்ரை எக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறன்றாங்க. வந்து டப்புன்னு ஓடிச்சு டைமு. எனக்கு இந்த ஷர்ட் போட்டு ஊத்திச்சுரா, கழட்டி போட்டு தூக்கி வந்தேன். எப்படா இதை போச்சு தின்னுங்கிற? இதே பேச்சு பாரு, ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா இவனை? இல்ல வர்றதுக்கு ஐடியாவே இல்லையா? இது என்ன நடக்குறதே எனக்கு ஐடியா இல்ல மேன். டேய், நடக்கிறது நடக்காதது வேற விஷயம். அத்தை வீடுனா வரணும், அவ்வளவுதான். என்ன பத்தி தெரியாதா? வரது ஓகே கைஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போதான் வந்து சாப்பிட போறேன். ஏன்னா மதியானத்துலேருந்து ஒரு மாதிரி 7 மணிக்கு சாப்பிட போறீங்க. இல்லை, நான் மதியானம் ஏன் சாப்பிடலன்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட்டே 1:30 சாப்பிட்டேன். ப்ளஸ் என்னன்னா எனக்கு ஒரு ஐ இரிட்டேஷனாக இருக்குது, ஏதோ குத்துற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு தெரில, ஹீட்டா இல்லை எதுனா கண்ணில் உள்ள. ஆனால் கண்ணில் உள்ள சான்ஸ் இல்லை. ஏன்னா மிட் நைட்லேருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு கண்ணுனடா இரிட்டேஷன் ஆகுது தூங்கும் போதோன்ட்டுன்னு. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்ததுனால எதுவுமே தோணல, சாப்பிடணும் அதெல்லாம் எனக்கு எதுவும் தோணல. ஆனால் கிளம்பிட்டாங்க, இப்போ பசி எடுத்துச்சு. இப்போதான் சாப்பிட போறேன் நான். சாப்பிட்டு இந்த டிராப்ஸ் ஊத்திக்கோங்க கையில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.